என்னன்னா, சில காட்சிகள நம்ம எழுதுவோம். நான் பொதுவா வந்து கதை எழுதும்போது ஒரு சென்டிமெண்ட் சீன்னா, அத எழுதி முடிச்சோன்னா நான் அழுதுகிட்டு இருப்பேன். ஓ! ஏன்னா எழுதி அது முடிச்சுட்டேவா? ஆமாமா. அது எனக்கு எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் என்ன தூங்க விடாது. நான் ஏதாவது ஒரு படம் பார்த்தேன்னா, 1 நாள் ஆகும் நான் அதுலேருந்து வெளியில வர. நான் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆவேன். அது மாரி ஒரு காட்சி எழுதும்போது எனக்கு பேய் படம் எழுதுனேன்னா பயந்துருவேன். ஸோ நான் அப்படி தான் எழுதுவேன். அந்த எல்லாமே அந்த காட்சிப்படுத்தி உள்ளுக்குள்ள நான் அந்த கேரக்டரா பார்த்து, அது மாரி தான் நான் இந்த இடத்துல வந்து ஹரி பிரதரோட ஆக்டிங் எப்படி இருக்கும்? அவரு எப்படி இதெல்லாம் நான் இந்த இடத்துல உணர்ந்து பார்ப்பேன். அப்போ நான் மானிட்டர்ல அது பார்க்கும்போது, அவரு நடிக்கும்போது அவராவே நான் மாறிடுவேன். அந்த மானிட்டர் வழியா. ஓகே. அதேமாரி ஷீலா மேம் பார்க்கும்போது, நான் வந்து என்னன்னா, ஒரு போல்டான எங்க அம்மா வந்து ரொம்ப போல்டா இருப்பாங்க. ஸோ அந்த மாரி கேரக்டர் தான் நம்ம இந்த படத்துல வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னும்போது, ஷீலா மேம் அங்கேருந்து நடிக்கும்போது நான் அந்த மானிட்டர் வழியா பார்க்கும்போது, அவங்க அப்படியே எனக்குள்ள வந்துருவாங்க. ஸோ அந்த கம்பீரம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சுரும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் வந்து இந்த வேம்புக்குள்ள இருக்கு. இந்த வேம்பு படத்த கண்டிப்பா பார்க்கும்போது, நான் சொல்ற விஷயம்லாம் எல்லாருக்குமே ஒரு எனர்ஜியான ஒரு படம்னே சொல்லலாம் அந்த படம். இல்ல எழுதுற உங்களுக்கே அழுக வந்துச்சுன்னா படம் பார்க்குறவங்களுக்குலாம்? இல்ல டெஃபினட்டா அது கண்டிப்பா. வந்து வரும். ஆமா. ஏன்னா வாழ்க்கையில அழுகை வந்து அது வந்து நம்ம வந்து அவமானப்படக்கூடிய விஷயமே கிடையாது. அழுகை வந்து ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து ஓப்பனா நம்ம அழுகுறது வந்து நம்மளுக்கு இல்ல அது அவமானப்படாத விஷயம். அழுகுறாங்க அப்படின்னா தூய்மையா இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஓகே. ஒரு நீங்க pure சொல்றீங்க soul-ஆ தூய்மையா அவங்க சைடுல சொல்றீங்க. அழுது வந்து நம்மளோட இதுலயே இருக்குல்ல. நம்மள கண்ட்ரோல் பண்ணி நம்ம எங்க இருக்கு அப்படி முடியாது. அழுறது வந்து தப்புன்னு சொல்லவே முடியாது ஆக்சுவலா. Okay. அதுக்கு நான் அடிச்சு அழுகுறதுலாம் நீங்க உடனே இங்க வா நான் உன்னை அடிக்கிறேன் அந்த அது இதுலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறைய எமோஷனலான மூமெண்ட்லாம் இதுல இருக்கு.